கியோரா மக்களே, இந்த வீடியோவில் நம்ம சவுத் ஐலாண்டில் இருக்கிற பாப்பரோவான்னு ஒரு கிரேட் வாக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வாக் பண்ண நம்ம வெலிங்டன்லேருந்து பிக்டன் ஒரு ஊருக்கு காரை ஃபெரியில் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். பிக்டன்லேருந்து ஒரு 5 hours டிரைவ். நைட் புனகாய்க்கி அப்படின்னு ஒரு ஊரில் தங்கிட்டு அடுத்த நாளாக வாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 nights and 3 days இந்த வாக். ஓவராலாக 55 kilometers டிஸ்டன்ஸ். பேக் பேக்கை தூக்கிட்டு ஹைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். டே 1 கிளைம் கொஞ்சம் டஃப் அண்ட் லாங். 20 kilometers வாக் பண்ணணும். அங்கங்கே இந்த மாதிரி நல்ல லொக்கேஷன் இருந்தால் பிரேக் எடுப்போம். அடுத்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணுவோன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம வாக் பண்ணும்போது ஒரு குட்டி இடம் தெரியும். அதுதான் டாக் ஹட்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ட்ராக் அண்ட் ஹட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டே பண்ணுற இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் வியூஸ். இந்த வாக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபோன் சிக்னல், எலக்ட்ரிசிட்டி அண்ட் எந்த வகையான மாடர்ன் கம்ஃபர்ட்ஸும் இருக்காது. நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னா கார்ட் கேம்ஸ் விளாட்றது, ஆர் அங்கே வர மற்ற ட்ரெக்கர்ஸ் அண்ட் சைக்கிளிஸ்டோட சேட் பண்ணுறது தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அந்த மூன்லைட் ஹட். இங்கேருந்து நமக்கு கீழே பார்த்தா க்ளவுட்ஸ்லாம் தெரியும். அமேசிங் வியூஸ். நைட் ஸ்டே பண்ணிவிட்டு டே 2 மூன்லைட் ஹட்லேருந்து வாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் 19.1 kilometers. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நம்ம டே 2ல் ஸ்டே பண்ணுற பொரோராரி ஹட். அங்கே நைட்டை ஸ்டே பண்ணிவிட்டு டே 3 வாக்கை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஒரு 17.1 kilometers வாக் பண்ணால் ட்ராக்கோட முடிவுக்கு வந்துடுறோம். If you are curious to know what we ate in 3 days, please subscribe to this channel.